ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஜமிக்கி ஸ்டிச் எப்படி பண்ணுறது, ஜமிக்கி ஒர்க்கெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்டிச் போடுறதுக்கு வந்து நான் ஜமிக்கி எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஜமிக்கி பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். இது வந்து கோல்டு கலரு, கொஞ்சம் பெரிய சைஸ், ஓகேங்களா. இப்போ நான் காட்ட போகிறது வந்து அதுலேயே கொஞ்சம் சின்ன சைஸு கிளாஸி ஃபினிஷில் இருக்கும், ஓகேங்களா. இதுலேயே வந்து டபுள் கலரான ஜமிக்கியும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டபுள் கலர் சாரீக்கு வந்து டபுள் கலர் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கலரில் வந்து ஜமிக்கி எடுக்கிறீங்களோ சேம் அதே கலரில் வந்து காட்டன் ஷிவிங் த்ரெட் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. நீடில் வந்து நான் பீட்ஸ் நீடில் எடுத்திருக்கேன், ஓகேங்களா. நீங்கள் வந்து ஒன்று ஒன்றா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக த்ரெட் நீடில் யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ வந்து கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஸ்டிச்சுக்கு போகலாம். இப்போ நான் கார்னர்லேருந்து த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இந்த ஸ்டிச்சை நான் சேஃப்டி பண்ணிவிட்டு இந்த ஜமிக்கியை எந்த இடத்துல நம்மளுக்கு வேணுமோ அந்த இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. த்ரெட்டுக்கு உள்ளே போடக்கூடாது, ஓகேங்களா. இந்த ஹோல் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வச்சு ஒரு ஸ்டிச்சு, ஹோலுக்கு வெளியில் வச்சு ஒரு ஸ்டிச், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஜமிக்கியை அதுக்கு அடுத்தது பக்கத்துலேயே வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ வந்து விரலில் லைட்டாக நகர்த்திட்டு போயிட்டு வைங்க. அந்த ஹோலுக்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, ஹோலுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. த்ரெட்டை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ எகைன் என்ன பண்ணுறோம், மூணாவதாக ஒரு ஜமிக்கியை நம்ம பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஹோலுக்கு உள்ள ஒரு ஸ்டிச்சு, ஹோலுக்கு வெளியில் ஒரு ஸ்டிச்சு. சாரி, இது வந்து கொஞ்சம் ஜமிக்கியோட ஷேடு வந்து மினுமினுன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் கிளார் அடிக்குது, கிளம்ஸியாக தெரியுது. மற்றபடி வந்து வீடியோ கிளியராக தான் இருக்கும். ஸோ த்ரெட்டுக்கு உள்ளே போட்டுறக்கூடாது, ஓகேங்களா. இந்த இதுக்கு வந்து நீடிலில் வந்து நீங்கள் ஜமுக்கி எடுக்காதீங்க. எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இதை நீங்கள் எங்கே யூஸ் பண்ணலான்னா ப்ளவுஸோடைய அவுட்லைனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ஸ்ட்ரெயிட் லைன்லலாம் கூட கொடுக்கலாம், ரொம்பவே அழகாக இருக்கும். குர்த்திக்கெலாம் வந்து அதிகமாக இதை யூஸ் பண்ணலாம். ப்ரைடல் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். எந்த கலரில் ஜமுக்கி யூஸ் பண்ணுறீங்களோ சேம் கலரில் தான் வந்து நீங்கள் காட்டன் த்ரெட்டு யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ஜரி த்ரெட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜரி த்ரெட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தெரியாது, மற்றபடி வந்து வேறு கலர் நீங்கள் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அது தெரியும். ஸோ பார்த்துக்கோங்க. எந்த ஒரு ஸ்டிச்சு போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு லாக் ஸ்டிச் போடுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா வந்து அந்த நம்ம போட்டிருக்கிற நாட் வந்து கண்டிப்பாக பிரிஞ்சு மேலே வந்துடும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கண்டினியூஸாக போடுறதுனால ஸோ எல்லாமே பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இது டைப் 1. நெக்ஸ்ட்டு வந்து டைப் 2 எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இப்போ டைப் 2க்கும் நம்ம வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இதை நம்ம சேஃப்டி பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா த்ரெட்டுக்கு உள்ளே நம்ம வந்து பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ணோம் டைப் 1க்கு. இது வந்து த்ரெட்டுக்கு உள்ளேயே வந்து நம்ம ஜமுக்கியை இன்சர்ட் பண்ணுறோம், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து ஹேண்டில் பண்ணி விட்டு பழகுங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நீங்கள் ஒவ்வொரு ஜமுக்கியை எடுத்து உள்ளே போட்டிங்கனாலே போதும். ஸோ அதனால தான் வந்து நான் த்ரெட் நீடிலே யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் வந்து பழகிட்டிங்கன்னா இந்த மாதிரி நீடிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஒவ்வொரு ஜமுக்கியாக விடுறதுக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டில் இருந்தபடியே ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னாலும், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஓன் ப்ளவுஸே நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி போடணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க, நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது
அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னாலும் உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஃபுல் கோர்ஸையும் நீங்கள் 799க்கு மட்டுமே கற்றுக்க போகிறீங்க. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் ப்ரூச் கிளாஸுமே வந்து கூட சேர்ந்து படிக்க போகிறீங்க. ப்ரைடல் ப்ளவுஸ்லேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு கற்றுத் தருவேன். முக்கியமாக பல்லாக்கு டிசைன் அண்டு நெட் கிளாத் ப்ளவுஸ் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக் கொடுப்பேன். ட்ரேசிங்கும் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ வந்து இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, இல்லை புதுசாக வந்து சேனலை நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வரும். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த கிளாஸில் வந்து இனிமேல் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரப்போகுது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீடில்குள்ளே வந்து ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு சமிக்கையாக விடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா, இப்போ நான் போட்டுட்ருக்கிற மாதிரி ஒவ்வொரு சமிக்கையை எடுத்து த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ இதை வந்து லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் தேவைப்படும். இந்த சமிக்கியை நீடில் எப்படி லோட் பண்ணுறது அப்படின்னா, ஏதாவது ஒரு சின்ன பாக்ஸ்லேயோ இல்லை டப்பாலேயோ போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீடில் ரவுண்டாக ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிடும். ஓகேங்களா? இதை வந்து சுகர் பீட் மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா இன்சர்ட் ஆகாது. ஒரு டப்பாவில் வந்து போட்டுட்டு அதை ரவுண்டாக வந்து சுற்றிட்டே இருந்தீங்கன்னா சர்க்குலர் மோஷனில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து சமிக்கி ஃபுல்லாகவே லோட் ஆயிரும். இதெல்லாம் வந்து ப்ளவுஸ் ஸ்லீவோடைய பார்டரில் அவுட்லைனாக கொடுக்கலாம். இதில் வந்து புட்டாஸுமே போடலாம். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் அப்கமிங் கிளாஸில் வந்து புட்டாஸில் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் போடுற வீடியோவா. இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூட உங்களுக்கு டென்சிட்டி வேணும்னா 2 சமிக்கியாக கூட நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் வந்து டைப் 1 அண்ட் டைப் 2. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சுகர் பீட் நான் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற சுகர் பீட் கூட எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து கிளாஸி ஃபினிஷில் வந்து க்ரீன் கலர் சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி கலர் சுகர் பீட் வந்து ஒரு 10 கிராம்ஸ் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு 3 கலரு. இப்போ வந்து நம்ம இந்த சமிக்கி கூட வந்து பீட் ஒர்க் பண்ணி எப்படி வந்து நம்ம போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஒரு லைன்லேயே வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்ட போகிறேன். டைப் 1 யூஸ் பண்ணி எப்படி வந்து பீட் ஒர்க் பண்ணுறது, டைப் 2 யூஸ் பண்ணி எப்படி பீட் ஒர்க் பண்ண போகிறது, ரெண்டுமே வந்து நான் இந்த ஒரு லைன்லேயே போட்டு காட்டிடுறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். இப்போ வந்து எண்ணாட் போட்டு லாக் ஸ்டிச் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் வந்து அந்த ஹோல்குள்ளே போட்டுட்டு இப்போ நம்ம வந்து சுகர் பீடை இந்த த்ரெட்டுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணிவிட்டு வெளியில் ஒரு லாக். நெக்ஸ்ட் வந்து சமிக்கியை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோல்குள்ளே ஒரு ஸ்டிச்சு, இன்னொரு சுகர் பீடு, அதுக்கப்புறமா வந்து ஒரு லாக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சமிக்கி போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சுகர் பீடு போடணும். ஓகேங்களா? ஸோ இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு ஸ்டிச்சு, நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டிச்சு. ஓகேங்களா? நம்ம வந்து கான்ட்ராஸ்ட்டாக வந்து சாரீ கலர்லேயே வந்து நம்ம இந்த சுகர் பீட் கொடுத்தோம்னா ரொம்பவே அது ஹைலைட்டாக தெரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு வந்து நீடில் சிக்கிடுச்சுன்னா அதை விட்டுட்டு முதல்ல இருந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து த்ரெட்டு கட் ஆகிடும். நீங்கள் வந்து இது தனித்தனி லைன்ஸாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஒரே லைனில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இப்போ சுகர் பீட் இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்லேருந்து நம்ம டைப் 2ல் எப்படி பீட் இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? டைப் 2க்கு என்ன பண்ணுவோம், த்ரெட்டுக்கு உள்ளே சம்கி போடுவோம். அப்படி தானேங்க? ஸோ இப்போ வந்து த்ரெட்டுக்கு உள்ளே வந்து சம்கி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு சுகர் பீட் வந்து உள்ளே போட்டுடலாம்.
ஓகேங்களா. சமிக்கி தனியாக, சுகர் பீடு தனியாக ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த சமிக்கி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டிச் கொடுத்துருங்க. ஓகேங்களா. சுகர் பீடு, நெக்ஸ்ட்டு வந்து சமிக்கி, அதுக்கப்புறம் உள்ளே போட்டுட்டு ஒரு ஸ்டிச். ஓகேங்களா. ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வந்து சமிக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சுகர் பீடு எடுப்பீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. சுகர் பீடு, அதுக்கப்புறம் சமிக்கி, அதுக்கப்புறம் த்ரெட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிச். சமிக்கி தனியாக, சுகர் பீட் தனியாக ஸ்டிச் பண்ணாதீங்க. ஸோ பார்க்குறதுக்கு இது ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கிளியர் பண்ணுறேன். கிளாஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆரி ஒர்க் பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ த்ரெட்டு வந்து இந்த அளவுக்கு லூஸாக நீட்டாக இருக்கணும். பாருங்கள், நம்ம போட்டிருக்கிற அந்த சம்கி வந்து எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு. எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.